கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தின விதமும் வேதத்தின் மகத்துவமும். இதற்கு ஆதார வசனமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் உள்ள சம்பவம் நாம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவமாய் இருந்தாலும் நம்மில் பலராலும் கவனிக்கப்படாத ஒரு சத்தியமும் இதில் உண்டு. அதை தான் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு நாள் மோசே தன் மாமாவுடைய ஆடுகளை எல்லாம் வனாந்தரத்திலே ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தபோது முட்செடியின் நடுவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்படி வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் தம்மை 3 நிலைகளில் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இதை தான் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, முட்செடியின் நடுவில் இருந்து தம்மை கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, மோசே அந்த முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாதிருக்கிறதை சற்று கிட்ட வந்து பார்க்கும்போது தம்மை கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, முட்செடியின் நடுவிலிருந்து மோசே, மோசே என்று மோசேயை கூப்பிடும்போது தம்மை தேவனாக வெளிப்படுத்துகிறார். முதலாவது கர்த்தருடைய தூதனானவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது தம்மை கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது தம்மை தேவனாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, முதலில் ஏன் தம்மை கர்த்தருடைய தூதனானவராக காண்பித்தார்? வேதத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அல்லது தூதர்கள் இவர்களை குறித்து வாசிக்கும் போது பல இடங்களில் ஜனங்களுக்கு உதவி செய்ய வருகிறவர்களாக நாம் பார்க்க முடியும். நாமும் கூட இரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் நம்முடைய உலக தேவைகளுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை தேடியிருப்போம் அல்லது அதற்காக மட்டுமே ஜெபித்திருப்போம். இது தவறல்ல, சரிதான் பிரியமானவர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துதான் நம்மை இரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். ஆனால் நாம் இந்த நிலையிலேயே நின்றுவிடக்கூடாது. மோசேயை போல சற்று கிட்ட வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது அந்த வார்த்தையில் உள்ள மகிமையும் வல்லமையும் நாம் அறிந்து கொள்ளும் போது அவரை கர்த்தராக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதையும் தாண்டி, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும்பா, இந்த உலகத்துல வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசித்து அவர் மேல் அன்பு செலுத்துவோமேனால் நாம் அவரை தேவனாக பார்க்க முடியும். இப்பொழுது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை சற்று சுருக்கமாக பார்ப்போம். பிரியமானவர்களே, நம் கரத்தில் இருக்கும் பரிசுத்த வேதாகமம் மகத்துவம் உள்ளது. இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. பரிசுத்த வேதத்தை வாசிப்பதிலும் பல நிலைகள் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு கதை புஸ்தகத்தை வாசிப்பது போலவோ அல்லது சரித்திர புஸ்தகத்தை வாசிப்பது போலவோ வாசித்திருப்போம். ஆனால் இந்த நிலையை தாண்டி சற்று ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் துணையோடு வேதத்தை வாசிக்க தொடங்கும் போது வேதத்தில் உள்ள மகத்துவங்களையும் மறைப்பொருள்களையும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் வேதத்தில் அநாதி தேவன் உலகத்தை உண்டாக்கின நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் சம்பவித்த அனைத்து காரியங்களை குறித்தும், இனி சம்பவிக்க போகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இயேசுவின் 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி,
வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு மற்றும் நித்தியம் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஆவியானவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்துள்ளார். மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதே போலவே ஒவ்வொரு ஓமைகளுக்கு பின்னாலும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உண்டு என்று இயேசு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக சில வேத வார்த்தைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள். திராட்சை தோட்டம் ஏசாயா 5:7 சொல்லியிருக்கிறபடி இஸ்ரவேலின் வம்சமே. அத்திப்பழம் எரேமியா 24:5 சொல்லியிருக்கிறபடி யூதர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கடற்கரை மணல் ஓசியா 1:10 சொல்லியிருக்கிறபடி இஸ்ரவேல் புத்திரர். சமுத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 சொல்லியிருக்கிறபடி ஜனங்கள். மிருகம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ராஜ்யங்களை குறிக்கும். 7 தலை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி 7 மலைகளை குறிக்கும். 10 கொம்பு வெளிப்படுத்தின விசேஷம் 17:12 சொல்லியிருக்கிறபடி 10 ராஜாக்களை குறிக்கும். ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி மகா நகரத்தை குறிக்கும். இப்படி அநேக மகத்துவங்கள் நம் வேதாகமத்திலே உண்டு. இந்த மகத்துவங்களை எல்லாம் ஆவியானவர் துணையோடு நாம் தியானித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனோடு நெருங்கி ஜீவித்து மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.